அம்மா அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காருமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எந்த வேலைக்கு லாயக்கில் நினைச்சிட்டு இருக்காரு. பார்த்துட்டேன், வரப்போறார் மாப்பிள்ளை, வரப்போறார் தங்கச்சிக்கு. அப்பா என்ன சொன்னாரு? இல்ல, அப்பா என்ன சொன்னார்? கண்டிஷன் என்ன சொன்னார்? பாட்டு. ஐயோ ஐயோ, இன்னைக்கு பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு பாட்டு. ஆமா. அடுத்து என்ன சொன்னாரு? சின்ற புழக்கம் தானே. ஐயோ இத சொல்லவா வேண்டும்? பயங்கரமான வசூலுமா, நீட்டுனா காசு. சீசன் அவ்வளவு. தைப்பூஜம்னா பழனிக்கு போயிடுவாங்களாம், புரட்டாசி மாதம் திருப்பதி. அது மாதிரி வசூல், ஃபைனான்ஸ், எங்க நிட்டாலும் காசு வரும். அது மாதிரி படிப்பு தான் நிறைய. அதை விட தங்கச்சியை தவிர வேற யாரும் பார்க்க கூடாதுன்னாருல. ஒரு ஆளை பார்க்க மாட்டார், ஒருத்திய கூட பார்க்க மாட்டாரா? தங்கச்சியை தவிர தங்கச்சியே பார்க்க மாட்டாருன்றேன். அவ்வளவு கூச்ச சுபாவம். நம்ம கொடுத்து வச்சவங்கடா தம்பி. நான் பார்த்த மாப்பிள்ளை நீ பார்த்திருக்கீல்ல ராசா, எங்க அந்த மாப்பிள்ளையா கூட்டிட்டு வா பாத்துருவோம். அம்மா அம்மா, நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க? ஏய், மாப்பிள்ளைய பாக்குறதுல எனக்கு ஆர்வம் இருக்காதா? அப்பா ஊருக்கு போன நேரத்துல நீ மாப்பிள்ளைய கூட்டியா? அட லூசு பையல, கொஞ்சம் லெஃப்ட் ரைட் சொல்லுங்க. நல்லா அம்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளை பாக்குறது. ஆமா, அந்த காகச அபூர்வ காகச திறந்திர சீசே மாப்பிள்ளை. என்னடா இது? தப்பா நினைக்க கூடாது. தாய் பாசம். ஓ சரி சரி. மிஞ்சிட்டாருமா. அடடா, அம்மா மேல பாசம். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதால அம்மா பேரை சொல்லித்தான் இருப்பாரு. நம்மள விட மிஞ்சிட்டாரு. ஆமா ஆமா, பரவாயில்ல. மாப்பிள்ளை மாப்பிள்ளை, எங்க அம்மா, அதாவது உங்க அத்தை ரெண்டும் ஒன்று தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் அத்தை. வணக்கம். என்ன தம்பி, இன்னும் மாப்பிள்ளை நான் வணக்கம் இங்கே சொல்லிட்டு இருக்கேன், அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. யாரையும் பார்க்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரா இல்லையா? முகத்தை பார்க்காம ஒரு மரியாதைக்கு அப்படியே வணக்கம். இப்படி ஒரு மாப்பிள்ளையா? ஏய், படுத்தாதடா, முடியல முடியல, பேசாம இருக்க. ஆமா, வணக்கம் சொல்லிட்டு இல்லை. ஆமா, பாட்டு தானே கேட்ட? பாட்டு பாட சொல்லு. ஒரு பாட்டை அப்படியே அடிச்சுடு. தாய் தந்த பிச்சையே வளர்ந்தோம் அம்மா, தாய் தந்த பிச்சையே போச்சு, மரியாதை போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு. என்னடா இது பாட்டு? என்னம்மா? என்னடா இது? அவர் பாடினது என்னமா தப்பு? என்னடா பாட்டு? உடம்பு யாரு கொடுத்ததுமா? தாய் தந்த பிச்சை தானம்மா. ஆமா, தத்துவ பாட்டு பாடி இருக்காரு. அவர் போய் என்னமா நினைச்சிட்டு இருக்காரு? அம்மம்மா போதண்டா தம்பி. நீனாலே என்ன கொலகாரனாக்கா? தம்பி, பாட்டு எப்படிடா பாடினாரு? பாட்டு பாடினார்ல. ஆமா, தங்கச்சி எங்க? இருங்க மாப்பிள்ளை, கொஞ்சம் இருங்க. தங்கச்சி பாப்பா, பாப்பா வாடா. ஓடியாடா ஓடியாடா. வாடிடா. பொண்ணு வருது. அம்மா யாருமா அவங்க? உனக்கு பாத்துர்க்க உங்க அண்ணன் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? இவர்தான் மாப்பிள்ளை. நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க. என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு ஆசை இருக்கும்ல. எனக்கு வைக்க வைக்கமா. இவர்தான் நீ கல்யாணம் பண்ண போறீங்க மாப்பிள்ளை. ஆமா. ஹலோ, இதுதான் பொண்ணு. ஆமா. ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா இது? அண்ணே தொட மாட்டாருமா? எப்படிடா? எம்மா தொட மாட்டாரு. இத்தனை பேரை வச்சுட்டு ஒரு பொம்பளை கையை தொடலாமா? என்ன நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்காரு? என்னம்மா
எக்ஸ்கியூஸ் மீ மாப்பிளை, எஸ் சொல்லு. நான் பொண்ணுட்டு கொஞ்சம் தனியா பேசலாமா? அடப்பாவி. கூட்டத்தோட பேசுறப்ப உங்க உங்களுக்கு எது எப்படி இருக்கு? அதை நான் பாத்துக்கிறேன். தனியா பேசுறோம்ன்ற. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். அம்மா கோ. அதுல ஒண்ணும் குறைச்சல. எடுக்கிறது பிச்சை இருந்தாலும் சவுண்டால. அவங்க யாருங்க அம்மா. அதே வேண்டாம், பாட்டு வேண்டாம். இந்த வரை அண்ணே அவங்க யாரு பக்கத்துல அவங்க அண்ணே இங்க வா. அவங்க என்ன ஒரே யாருன்னா சத்தமா நீ ஏன் வெக்கப்படுற? அவங்களே வெக்கப்படல. அவங்க வெக்கப்படலனால தான் நான் வெக்கப்படுறேன். அவங்க வந்து உனக்கு இவர் மாப்பிள்ளை. எனக்கு அண்ணா சரியான ஜோடிடா அப்பா. அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவரு பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு பிரியப்படுறாரு. அதனால நம்ம போய் கவனமா பேசுறா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதத்தான் சொன்னேன். அண்ணே என்ன பொண்ணு தனியா நம்பிட்டா விட்டுட்டு பேசிட்டாரு? போறா. உம்மா பார்த்துன்னு சொல்லுதே தெரியாத விஷயம். ஹாய் மாப்பிள ஹாய். மாப்பிள. ஹலோ. நீங்க உண்மையிலேயே என்ன காதலிக்கிறீங்களா இல்லை உங்க அம்மா அப்பா சொல்றாங்கிறதுக்காக நீங்க இல்ல உங்களை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். உண்மையிலேயே நீங்க இந்த ரெட்டை ஜடையில எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? என்ன ரெட்டை சடையா? அண்ணே என்னம்மா ஒண்ணும் பண்ணல. ஐயோ, அண்ணே என்னாச்சு? இங்க பாரு எப்படி நான் தலை போட்டிருக்கேன்னு. அவர் ரெட்டை சடைன்றாரு. ரெட்டச்சடன்னு சொன்னாரா? என்ன இருக்கு இதெல்லாம் வர்ணிக்க சொல்லலாம். அவனைய உன் தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனை பண்ண வேணாம். அது ஒன்றும் இல்லைடா, லூஸ் ஹேர்ல இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிய, ரெட்டச்சடை போட்டால் இன்னும் கொஞ்சம் பியூட்டியாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல உனக்கு வர்றாரு. தங்கச்சி. ஓகே, மெயின்டைன் பண்ணுடா. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்னை தப்பாக நினைக்கல, நான் ஒரு உண்மையை சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. இந்த பட்டு புடவை உங்களுக்காகவே செஞ்சது மாதிரி இருக்கு. பட்டு புடவை. அண்ணே சொல்றா. இங்க போறே, நான் பட்டு புடவை கட்டியிருக்கேன், சுடிதார் போட்டிருக்கேன், ஒரு கண்ணு ஒன்று திரும்ப நான். எக்ஸ்கியூஸ் மீ மாப்பிள்ள, போல இங்கிலீஷ் பேசாதா. சமாளிங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த சுடிதாரில் நீ நல்லா இருக்க, பச்சை புடவை கட்டணும் மகாலட்சுமி மாதிரி இருப்பேன்னு சொல்ல வர்றாரு. அது எப்படி தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்ட பேசுறாரா, அதனால அவருக்கு டங்கு ஸ்லிப் ஆகுதுடா. இங்க வா, முதல்ல அவருக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேளு. தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ செல்லம். முதல்ல கவனமா போய் தொலையண்டா. வேறமா நான் கருப்பா சிகப்பான்னு கேட்டு சொல்லு அவர்கிட்ட. அதானே, நீ தங்க கலர்ல இருக்கன்னு அவருக்கு தெரியாமையா இருக்கு? கருப்பா சிகப்பான்னு என்னைய கேட்டா எல்லாமே எனக்கு கருப்பா தரடா தெரியும். தெரியும்னா தெரியும். மைட்டன் ஐ லவ் யூ. யூ டு லவ் மீ. நானும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கையை தொட மாட்டீங்களா? நான் கையை தர்றேன், நீங்க தான் கையை பிடிக்கவே வேற மாட்டீங்க. வழி இல்லை, நீங்க தான் தொட்டாகணும். இடம் தெரியாம நான் படுற பாடு. உங்களை நான் மனசார விரும்புறேன். வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன். நினைச்சதெல்லாம் தப்புன்னு பாடையிலே போட்டுக்க வேணும். போட்டுக்கிட்டேன் இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும். என் கண்ணு அத்தானு நான் தானே, செத்த பொத்தானு நீ தானே. அத்தானு நான் தானே, முத்தாரும் நீ தானே. காலம் வரும் முத்தாரும் நீ தானே.
நீதானே பார்த்தாலும் அதுதானே. ஏங்க இன்னைக்கு நம்ம 2 பேரும் விளையாட்டு விளையாடுவோமா? நான் 2 கண்ணையும் மூடிக்கணும், நீங்க என் கையை பிடிச்சிக்கிட்டு உங்க வீடு முழுக்க எனக்கு சுத்தி காட்டுவீங்களா? ஏங்க 2 கண்ணே நீங்க மூடிக்கிட்டா நான் எப்படிங்க சுத்தி காட்ட முடியும்? நான் மட்டும் தெரியவா போகுது? ஒரு நிதானமா தான் நீங்க தான் என்னை கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டி போகணும், சரியா? நான் கண்ணை திறக்க மாட்டேன். நீங்க கண்ணை திறக்கவே வேணாம். எப்படி கூட்டிட்டு போறேன்னு பாருங்க. திறந்தா மட்டும் தெரியவா போகுது? என்ன இந்த அண்ணனுக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு, நமக்கு ஜோடி கிடைச்சு நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் ஆசை வார்த்தை. உங்க அண்ணன் இருக்கிறதுனால தானே நீங்க அந்த மாதிரி மறைச்சு மறைச்சு பார்த்தீங்க. இல்ல, என் சுபாவமே அப்படித்தான். என்னை பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காமையா உங்க கூட கண்ணை மூடிக்கிட்டு பின்னாடியே வந்தேன். பால் வண்ணம் பருவம் கண்டேன், வேல் வண்ணம் வெளியில் கண்டேன், மால் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டேன், வெயில் வண்ணம் வெளியில் கண்டேன், மால் வண்ணம் நோய் கொண்டு ஆடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு ஆடுகிறேன். கண்ணும் மின்னும் மங்கை வண்ணம் முன்னம் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா? கண்ணும் மின்னும் மங்கை வண்ணம் முன்னம் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா? கார் கொண்ட கூண்ட போட்டு தீ வண்ணமே வந்து கார் வண்ண கூண்ட போட்டு தீ வண்ணமே வந்து பாடம் சொல்ல இன்னும் இல்லையா? வண்ணம் பருவம் கண்டேன், வண்ணம் வெளியில் கண்டேன், வண்ணம்